பரிசேயர்களுடைய கடின உள்ளத்துக்கு காரணம் என்ன? கோபமும் பொறாமையும் தான். கோபம் ஒரு விதமான மன எரிச்சலை, பழிவாங்கும் எண்ணத்தை உண்டாக்கிவிடும். இயேசுவின் மீது அவர்களுக்கு இருந்தது இதுதான். அது பொறாமையோடு சேர்ந்து விட்டது. பொறாமை தங்களுடைய நிலை பறிபோய்விடுமோ என்ற பயத்தினால் வருகின்ற காழ்ப்புணர்ச்சி. பிறருடைய நன்மையை கண்டு மகிழாமல் அதை கண்டு எரிச்சல் அடைவது, இதுவும் அவர்களிடம் இருந்தது. இதுதான் அவர்களுக்கு கடின உள்ளத்தை தந்து இயேசு செய்கிற நன்மையெல்லாம் குறை சொல்ல வைத்தது. இயேசுவும் கோபப்படுறார். ஆனால் அவருடைய கோபம் கடவுளுடைய அருளை பெற்று தருவதற்கு வழியாகிறது. இந்த நற்செய்தியிலே அவர்களோடது கடின உள்ளத்தை கண்டு கோபப்படுகிறார், ஆனால் பரிதாபப்படுகிறார். பரிசேயரிடமிருந்த அந்த கோபமும் எரிச்சலும் பொறாமையும் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அனுபவமாக்கிக் கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அதனால்தான் ஓய்வு நாளில் குணப்படுத்தியதைக் கண்டு மகிழாமல் எரிச்சல் அடைகிறார்கள், குறை சொல்கிறார்கள். நம்முடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்து பார்த்தால் இந்த பாவங்கள் நம்மிடம் இருந்தால் நாமும் கடின உள்ளத்தினர் ஆகிவிடுவோம். கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து அனுபவமாக்கி அதை பிறருக்கு கொடுக்க வேண்டுமென்றால் இந்த பாவம் நம்மிடம் இருந்தால் அதை ஆய்வு செய்து களைந்தெறிவது நல்லது. இறைவன் வாழ்த்து பெறுவாராக.